ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புல தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 1/2 கப் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரை வதக்கி விடணும். 6 பல் பூண்டு, 4 கீறின பச்சை மிளகாய், 3 அரைச்ச தக்காளி விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தக்காளியோட பச்சை வாசனை போன பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு முருங்கைக்காயை துண்டுகளா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். முருங்கைக்காய் வெந்து வந்ததும் மீன் சேர்த்து வறுத்து அரைச்ச 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 கப் தேங்காய் விழுதியும் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கடைசியில கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.